வணங்குனா எல்லா தெய்வத்தையும் வணங்குனதுக்கு சமம்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப போருக்கு போற சூரபதுமனை அழிக்கணும், ஆனா முருகனுக்கு மனசு வரல. என்னதான் இருந்தாலும் சூரபதுமன் யார் அப்படின்னா சிவத்தை அடைய தவம் செய்தவன், சதா சிவநாமத்தை சொல்கின்றவன். அவன் அழிக்க என்னால முடியாது. நீ என்ன பண்ணு, கடைசியா அவனுக்கு ஒரு வாய்ப்பு. புராணங்கள்ல நம்முடைய இதிகாசம் புராணம் ரெண்டுத்துலயுமே 3 தூது ரொம்ப ரொம்ப முக்கியமான தூது. ராமாவதாரத்துல ஹனுமன் தூது. ஹனுமன் போய் சொல்றார், ராவணனுடைய ஆணவம் அதை மறுத்தது. கிருஷ்ணாவதாரத்துல துவாபர யுகத்துல கிருஷ்ணரே தூதா போறார். எங்க துரியோதனனுக்கு சொல்றதுக்கு. துரியோதனுடைய ஆணவம் அதை மறுத்தது. இறுதியில அவங்க எல்லாருமே அழிஞ்சு போனாங்க. இங்கேயும் அதான் நடக்குது. வீரபாகுதேவர் வீர மகேந்திரபுரிக்கு போறார் தூதுக்கு. தேவர்களை எல்லாம் விடுவித்து விடு, செய்த தவறை நினைத்து வருந்தி திருந்தி விடு. உனக்கு நீ சிவபெருமானிடத்திலே வரம் வாங்கியவன், அந்த வரத்தை வீணாக்காத. சிவபெருமானுடைய வரம் உன்னை இப்படி வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. 1008 அண்டங்களை ஆளக்கூடிய சக்தியை கொடுத்திருக்குது. 108 யுகங்கள் வாழக்கூடிய சக்தியை கொடுத்திருக்குது. உன்னை யாராலையும் வெற்றி கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட வரத்தை துஷ்பிரயோகம் செய்யாது, நல்லதுக்கு செய், தேவர்களை எல்லாம் விடுவித்துரு அப்படின்னு வீரபாகுதேவர் சொல்றார். ஆனால் சூரபதுமன் அதை கேட்கிற இடத்துல இல்லை. இப்ப சூரபதுமன் சொல்றான், அதாவது மேலே 1008 எனும் அண்டங்களை வென்று ஆளுகின்ற தனி இறையாகிய எனக்கு கோலவாள இரு இன்னமும் தோன்றா குதலைதன், அதாவது பல்லு கூட இன்னும் முளைக்கல, பாலனே குலாம் என புத்திகள் பகர்வான்ற. 1008 அண்டங்களை ஆளக்கூடிய வரத்தை வாங்கி 1008 அண்டத்துக்கும் நான் தான் கடவுள். யாரு? சூரபதுமனுடைய ஆணவம் எவ்வளவு இருக்கு பாருங்க. 1008 அண்டத்திற்கும் நான் கடவுள். என்கிட்ட போய் இன்னும் பல்லே முளைக்கல. யாருக்கு? முருகனுக்கு. இன்னும் பல்லே முளைக்கல. அந்த சின்ன பிள்ளைய கூட்டிட்டு வந்து என்ன அழிச்சிருவான்னு சொல்றியே அப்படின்னு சூரபதுமன் வீரபாகுதேவர்கிட்ட சொல்ற. இப்ப இதுக்கு மேல இவரை திருத்த முடியுமா? முடியவே முடியாது. வீரபாகுதேவர் கிளம்பிட்டாரு, போர் ஆரம்பிக்குது. அந்த போர் கதைக்குள்ள நம்ம போக வேணா, எல்லாம் நடக்குது. இப்போ சூரபதுமனையும் முருகனும் 2 பேரும் நேர் எதிரில போர் செய்யறாங்க. முருகனுக்கு கருணைய பாருங்க. எத்தனையோ தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் தவம் செய்தும் கூட தான் யார் என்ற சுய ரூபத்தை காட்டாத முருகன், யாருக்குமே முருகன் யாருன்னு தெரியாதுங்க. முருகப்பெருமான் தான் சிவம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த ரூபத்தை அவன் யாருக்கும் காட்டல. அந்த சிவ ரூபத்தை யாருக்கும் காட்டல. அப்பேற்பட்ட அந்த ரூபத்தை ஒரு அசுரனுக்கு காட்டுறாரு முருகன். யோகிகளுக்கும் முனிவர்களுக்கும் எட்டாத அந்த உருவம் சூரபதுமனுக்கு எட்டியது. ஏன்னா அவன் சிவத்தை நோக்கி தவம் செய்தவன். இப்ப முருகனுடைய கருணை அந்த போர்க்களத்துல கொஞ்ச நேரம், ஒரு சில நாழிகைகள் தாம் யார் என்பதை அங்கே சூரபதுமனுக்கு காட்டுறான். அந்த காட்சியை கண்ட மாத்திரத்துல சூரனுக்குள் இருந்த ஆணவம் விலகியது. அந்த போர்க்களத்துல ஒரு சில நாழிகை மட்டுமே முருகப்பெருமானுடைய உண்மை ஸ்வரூபத்தை சூரபதுமன் கண்டான். சூரனுக்கு அந்த வரம் கிடைச்சிருக்கு, ஒரு அசுரனுக்கு அந்த வரம் கிடைச்சிருக்கு. அந்த முருகப்பெருமானுடைய உருவத்தை, அந்த பெரும் ஜோதியை, சிவ ரூபத்தை கண்ட சூரன் சொல்றான், கோலமா மங்கை தன்னை, குலவிய குமரன் தன்னை, பாலன் என்றிருந்தேன், அண்ணால் பரிசிவை அறிந்திலேன் யான், மாலையன் தனக்கும் மற்றைய வானவர் தமக்கும் மூலமாகிய மூர்த்தி இம்மூர்த்தி என்றோ. யாரு? சூரன் சொல்றான். என்னோடு போர் செய்ய வந்த
இவன் பாலகன் நினைச்சிட்டு இருந்தேன், பல்லு முளைக்காத பாலகன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவன் யார் தெரியுமா? மாலயன் தனக்கும் மற்றைய வானவர் தமக்கும். மால் திருமால் நாராயணர், அயன் பிரம்மதேவர், மற்றைய வானவர்கள்னா தேவர்கள். தேவர்களுக்கெல்லாம் நாராயணருக்கும் பிரம்மதேவனுக்கும் யார் தலைவன்னா சிவபெருமான் தான். அவன் தான் அவங்க எல்லாருக்கும் மூர்த்தி, மூலமூர்த்தி. அவர் சொல்லும் போதே சொல்றார், மாலயன் தனக்கும் மற்றைய வானவர் தமக்கும் மூலமாகிய மூர்த்தி இம்மூர்த்தி என்றோ. அப்ப இங்கே வந்திருக்கிறது யார் அப்படின்னா சிவபெருமான். நான் வணங்கிய சிவபெருமான், நான் தவம் செய்த சிவம் இங்கே வந்திருக்கிறது. எந்த ரூபம் கொண்டு? முருகன் என்னும் சிறு ரூபம் எடுத்து. அருமுக சிவன் இவன். இதே அசுரன் தான் வீரபாகுதேவர் போகும்போது ஆணவத்துல பல்லு முளைக்காத பிள்ளைய கூட்டிட்டு வந்து என்ன அழிச்சிருவான்னு சொல்றியா அப்படின்னு கேட்டார். அதே சூரபதுமன் தான் போர்க்களத்துல நான் வணங்கிய சிவம் அப்படின்னு உணர்ந்தது. ஒரு அசுரனுக்கு தெரிந்தது, நமக்கெல்லாம் தெரியல. சூரன் தவம் செய்தான், அதனால முருகன் யார் என்பதை உணர்ந்து கொண்டார். இப்போ ஒரு சில நாழிகை காட்டி மறைச்சிடுற, மீண்டும் ஆணவம் அவனை பிடித்தது. இப்ப அந்த ஆணவத்தின் காரணமாக மீண்டும் முருகப்பெருமானோட போர் செய்யறார். அவர் முடிவு பண்ணிட்டார், என்னுடைய அழிவு கூட முருகன் கையில தான் நடக்கணும், பின்வாங்க மாட்டார். முருகப்பெருமான் என்ன செய்யறார்? தம்முடைய ஞான வேலை கொண்டு சூரபதுமனை இரு கூறாக பிளந்தார். நமக்கு தெரியும்ல, 2 கூறாக பிளந்தார். ஒரு கூறு சேவலானது, ஒரு கூறு மயிலானது. நான் ஒரு கேள்வி கேட்கணும் இந்த இடத்துல. நம்முடைய உடலை பிளந்தால், அதாவது நம்ம உடல்ல இருந்து ஒரு உயிர் தான் வெளியேறும், ஆமா தானே? ஒருவேளை நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய உயிர் இன்னொரு உடலை அடையணும்னா ஒரு உடல் தானே எடுத்துக்கும். இப்ப நமக்குள்ள இருக்கிற உயிர் ஏதேனும் ஒரு கோவில் ரூபத்திலயோ மயில் ரூபத்திலயோ போனா ஒண்ணுதானே வரணும். அது எப்படி இரு கூறாக பிளந்து இரு வெவ்வேறு உருவங்கள் வந்தது? முருகப்பெருமானுடைய வேல்பட்டு சூரபதுமன் என்னும் ஒரு அசுரன் உடல் கூறாகியது. அந்த இரு கூறும் இரு வெவ்வேறு உருவங்களாக எப்படி நின்னது? மயிலுக்கு ஒரு உயிர் இருக்குல்ல, அதே போல சேவலுக்கும் ஒரு உயிர் இருக்கு. 2 வெவ்வேறு உயிர். ஏன்னா சூரன் பதுமன். இதை எங்கே சொல்றாருன்னா நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில சொல்றார். 2 பேர் உருவம் ஒரு பேர் யாக்கைன்ற. 2 அசுரர்கள் ஒரு யாக்கை உடல், ஒரு உருவத்துல ஒரு உடல்ல இருந்தாங்களாம். சூரபதுமனுக்குள் இருந்தது தவம், சூரபதுமனுக்குள் இருந்தது ஆணவம். ஆணவமும் பக்தியும் ஒரே உடம்புல இருந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆணவமும் பக்தியும் ஒரே உடம்புக்குள்ள இருந்தது. இதை முருகன் கண்டார். அதனால அவர் என்ன செய்தார்? ஆணவத்தை தனியா பிரிச்சார், பக்தியை தனியா பிரிச்சார். ஆணவத்தை தனியா பிரிச்சார், பக்தியை தனியா பிரிச்சார். பக்தி மயிலானது, ஆணவம் சேவலானது. சேவல் எப்படி போகும்? கொக்கரக்கோன்னு போகும். கொக்கு அற கோ, கொக்கு அற கோ. கொக்குன்னா ஆணவம், அரன்னா அழிக்கிறது, கோன்னா அரசன். முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய சேவல் கொடி நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துது. நீ இங்க வரணும்னா ஆணவத்தை அழிச்சிட்டு வா, இல்லைன்னா என் பெருமான் அழிப்பான். முருகன் கிட்ட நீ வரணும்னா உனக்குள்ள இருக்கிற ஆணவத்தை அழிச்சிட்டு வா. அப்படி அழிக்காம வந்தேன்னா முருகன் அதை அழிப்பான். கோன்னா அரசன், நமக்கெல்லாம் ஒரே அரசன் தான். யாரு? இவன் தான். கொக்கு அற கோ, அதான் கொக்கரக்கோ. இது நமக்கு சேவல் உணர்த்துற பாடு. இப்ப நம்ம இந்த விஷயத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? தம்மை எதிர்த்த அசுரனை, எதிரியை இரு கூறாக்கி சதா தன்னோடவே வச்சுக்கிட்டாரே முருகன். 2 விஷயம். முருகப்பெருமான் இதை செய்த அந்த தத்துவத்தை 2 விஷயத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். 1,
முருகப்பெருமானை எதிர்த்தவர்கள் கூட இறுதியில் முருகப்பெருமானிடத்தில் சரணடைந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முருகனை எதிர்க்க ஒருவன் பிறக்கல, அவனை எதிர்த்து போர் செய்யற அளவுக்கு ஒருத்தன் இங்க இல்ல. அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைச்சது. யாருக்கு? சூரனுக்கு மட்டும்தான் கிடைச்சது. அந்த சூரனையும் தமக்கு அடிமையாக்கினான். இது வீரத்தின் அடையாளம். இன்னொன்னு கருணையின் அடையாளம். தன்னை எதிர்த்தவன் கூட முருகான்னு ஒரு முறை சொல்லிட்டான். அவன் எப்பேற்பட்ட அசுரனாக இருந்தாலும், சூரபதுமன் எப்படிப்பட்ட அசுரன், தேவர்களை எல்லாம் அவன் எப்படி கொடுமை செய்தான், அப்படிப்பட்ட அசுரனை எப்படி முருகன் தனக்கு வாகனமாக மாற்றினான், கையில் இருக்கக்கூடிய சேவல் கொடியாக மாற்றினான்? எப்படி முடிஞ்சது? ஏன்னா அவனுடைய கருணை அது. போர்க்களத்துல ஒரு நிமிஷம் தன்னை மறந்து முருகான்னு உருகினான். யாரு? சூரன். அதற்காக வழங்கப்பட்ட வரம் அது. இன்னைக்கும் நாம மயில பார்த்தா கண்ணத்துல போட்டுக்கிறோம், சேவலை பார்த்தா கிண்ணத்துல போட்டுடுறோம். மயில பார்த்தாலே நமக்கு என்ன ஞாபகம் வருது? முருகா அப்படின்னு கையெடுத்து வணங்க தோணுது. ஆனா அந்த மயில் யாரு? சூரபதுமன். இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். அவனை நெருங்கிட்டா, அவனை வணங்கிட்டா, ஒரு முறை முருகான்னு சொல்லிட்டா உன் பாவங்கள் அனைத்தும் மறுபடும். ஒரே ஒரு முறை அவனை வழிபாடு செஞ்சு மனமுருகி முருகான்னு சொல்லிட்டா உங்க வம்சம் முழுக்க 27 தலைமுறையும் அவன் காப்பாத்தும். வம்சம் முழுக்க நீங்க வணங்குறதால மட்டும் இல்ல, உங்களுடைய வம்சத்துல யாருக்கும் எந்த ஆபத்தையும் கொடுக்க மாட்டான். ஆமாங்க, ஒரு முறை முருகான்னு சொல்லி வழிபாடு செய்யறவங்களுடைய அந்த அடியார்களுக்கு யாராவது துன்பம் செஞ்சா, யாராவது கஷ்டத்தை கொடுத்தா, அவங்க கண்ணீருக்கு காரணமானா அவங்களுடைய குலத்தையே வேறறுப்பானா முருகன். முருகனுடைய அடியார்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரை யாராவது காரணமாக இருந்தால் அவர்கள் குலத்தை வேறறுப்பான். நான் சொல்லல. துதிக்கும் அடி எவர்க்கொருவர் கெடுக்கையிடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். வேல்மாறல். இது வேல் வகுப்பு. அருணகிரியார் கொடுத்த வேல் வகுப்பு. இந்த வேல் வகுப்பை சச்சிதானந்த சுவாமிகள் நமக்கு வேல் மாறலாக தொகுத்து கொடுத்தார். துதிக்கும் அடி எவர்க்கொருவர் கெடுக்கையிடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். எது? முருகப்பெருமானுடைய வேல். இந்த வேலை வைத்து யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அந்த வீட்டுக்கு, அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, அந்த அடியார்களுக்கு யாரும் தீங்கு செய்ய முடியாது. அப்படி செய்யணும்னு நினைச்சா கூட அந்த வம்சத்தையே வேறறுப்பானா முருகன். ஏன்னா முருகனுக்கு அடியார்கள் மட்டும்தான் முக்கியம். அறிவால் அறிந்து நிறுதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே. திருப்புகழ். அறிவால் அறிந்து, அறிவால்னா அறிவு, அறிவு. முருகனை அடையிறதுக்கு, முருகனை வழிபாடு செய்யறதுக்கு அறிவு வேணுங்கிறார் அருணகிரி. அதுக்கு நாம எங்க போறது? அறிவுக்கு நாம எங்க போறது? முடியுமா? எப்படி? அவனை நினைச்சு உருகிறது தான் அறிவு. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால். அறிவுங்கிறது நாம படிக்கிற விஷயமா? கிடையவே கிடையாது. படிக்கிறதால ஒருத்தர் அறிவா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. அப்ப படிக்கவே வேணாம்னு சொல்றீங்களான்னா நான் அப்படி சொல்றது. இந்த படிப்பு அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற விஷயத்த வெளிக்கொண்டு வர்றது. அறிவுங்கிறது நமக்குள்ள இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல பித்தளை பாத்திரம் இருக்கா? எல்லார் வீட்லயும் இருக்கு. கொஞ்ச நாள் அதை தொலைக்காம விட்டா என்ன ஆகும்? கருத்து போயிடும். இப்ப அந்த பித்தளை பாத்திரத்தை எதை வச்சு தொலைக்குவீங்க? புளி ஏதாவது போட்டு தொலைக்கிறோம். இப்போ நான் கேட்கிறேன், இந்த பித்தளை பாத்திரம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த பளிச்சுன்னு ஆகிறதுக்கு புளி காரணமா இருந்தது. இப்ப அந்த பளபளப்பு தன்மை புளியில இருந்துச்சா, பித்தளை பாத்திரத்துல இருந்துச்சா? புளியில இருந்துச்சா? என்னம்மா புளியில இருந்தா அதே புளியை எடுத்துட்டு வந்து மைக்கு போட்டு தேய்ச்சா அந்த மைக்கு பளபளன்னு ஆயிடுமா? ஆகாதே. அப்ப என்ன அர்த்தம்? பாத்திரத்துக்குள்ள அந்த பளபளப்பு இருக்கு,
அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டது, அதுதான் புலி. அப்ப நமக்குள்ள ஒரு அறிவு இருக்கு, அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு என்ன தேவை? படிப்பு வேணும். ஆனா அந்த படிப்பை வச்சு கடவுளை அடைய முடியாது. படிப்பை வச்சு கடவுளை ஒரு காலம் அறிய முடியாது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன். மணிவாசகர். நீ படிச்சிருக்கியா? என்கிட்ட வராத, கிளம்பு. படிப்பால கடவுளை அடைய முடியாது. இதற்கு ஒரே உதாரணம் திருவண்ணாமலை. செல்வத்தாலையும் அடைய முடியாது, கல்வியாலையும் அடைய முடியாது. இந்த செல்வத்தால கூட இந்த செல்வத்துக்கும் கல்விக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒருவேளை செல்வம் தோற்பதை செல்வம் ஒத்துக்கும், ஆனா கல்வி தோற்பதை கல்வி ஒத்துக்காது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? திருவண்ணாமலையில யார் பெரியவங்கன்னு போட்டி வருது, பிரம்மனுக்கும் திருமாலுக்கும். ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, இடையில ஒரு ஜோதி தோன்றுகிறது. இந்த அடியையும் முடியையும் யார் பாக்குறீங்களோ அவங்கதான் பெரியவங்கன்னு சொல்லுது. இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? இவரு கீழ் நோக்கி போறாரு, பன்றி ரூபம் எடுத்து கூர்ம அவதாரம் எடுத்து கீழ் நோக்கி போயிட்டாரு. அவரு அன்னப்பறவை ரூபம் எடுத்து பிரம்மன் மேல் நோக்கி போறாரு. ஏன்? பிரம்மன் வேத கிழவோன், படிச்சவன், தெரிஞ்சுக்கோங்க. வேத கிழவோன் பிரம்மன், வேத கிழவோன். அவர் அன்னப்பறவை எடுத்து மேல் நோக்கி போறார், இவர் செல்வம் கீழ் நோக்கி போறார். ஒரு கட்டத்துக்கு மேல திருமால் வந்துட்டாருல்ல, திருமால் ஒத்துக்கிறாருல்ல, சுவாமி உன் திருவடி என்னால பார்க்க முடியல சுவாமி, ஒத்துக்கிட்டாருல்ல. பிரம்மன் ஒத்துக்கினானா? ஏன்? அவனுக்குள்ள இருந்த படிப்பு அதை தடுத்தது, அவனுக்குள்ள இருந்த வேதம் அதை தடுத்தது, அவனுக்குள்ள இருந்த அறிவு அதை தடுத்தது. படிச்சவன் தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க, படிக்காதவன் தப்ப ஒத்துப்பான். இன்னைக்கு நிறைய தவறுகள் நடக்கிறதே படிக்கிறவங்களாலதான். அதுக்காக படிச்ச எல்லாருமே தப்பு செய்யறவங்கன்னு சொல்லல. படித்தவர்களுக்கு ஆணவம் இருக்கக்கூடாது. படித்தவர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை ஆணவத்தை அழிப்பது. அதனாலதான் அருணகிரி பாடினார், யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேடவர் தந்ததனால். நான் படிச்ச படிப்பு, எனக்கு இருக்கிற அறிவு, இதெல்லாம் எதுக்காக? ஒன்னு அடையறதுக்காக, உனக்காக, உன்கிட்ட கொடுக்கறதுக்காக. அப்போ கல்வி அப்படிங்கிறது இறைவனை அடையக்கூடியது. கல்விக்கு பலன் என்னன்னா இறைவனை அடைவதுதான் கல்வியின் பலன். ஏன் அப்படின்னா இது போய் அங்கதான் நிற்கும். கல்வியால இறைவனை அடையணும்னா அடிப்படையில இருந்து போகணும். முதல்ல படிச்சவன் அன்பா இருக்கணும், படிச்சவன் அன்பா இருக்கணும். இன்னைக்கு படிச்ச பலருக்கும் அன்புன்னா என்னன்னே தெரியாது. அதோட பணிவு இருக்கணும், அவனுக்கு சுத்தமா பணிவு இருக்காது. அதை விட முக்கியம் ஆணவம் இல்லாம இருக்கணும். இது மூணும் இருந்தா அவன் என்ன நிலைமை அடைகிறான் அப்படின்னா தெய்வத்தினுடைய நிலைமை, தெய்வத்தன்மையை அடைகிறான். படித்தவர்கள் செய்யற தவறே இதுதான். நமக்கு ஒன்னு ரெண்டு விஷயம் தெரியும், அந்த ஒன்னு ரெண்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்துல எல்லாமே நான் தான் அப்படின்ற ஆணவத்துல நின்னுடுறோம். அப்ப முருகப்பெருமான் என்ன செய்யறார்? அந்த ஆணவத்தை அழிக்கக்கூடியவன். ஆணவம் அவன்கிட்ட எடுபடாது, முருகன் கிட்ட ஆணவம் எடுபடாது. நீங்க வேற எந்த தெய்வத்துக்கிட்ட வேணா நீங்க ஆணவமா போய் நிக்கலாம், அந்த தெய்வம் ஆணவத்தை கண்டுக்காது. நான் முருகன் கிட்ட மட்டும் ஒரு சின்ன விஷயத்துல கூட, ஏன் உதாரணத்துக்கு ஒரு கோவில் திருப்பணி செய்றீங்க, நான் திருப்பணி செய்தேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த ஆணவத்தை அழிப்பான். நாமளா செய்யறோம், நாமளா செய்யறோம். சுவாமிக்கு இன்னைக்கு பூஜையை நாமளா செய்யறோம், இவருக்கு இன்னைக்கு அபிஷேகத்தை நாமளா செய்யறோம். இன்னைக்கு நானா உட்காந்து பேசுறேன், எனக்குள்ள இருந்து பேசுறவன் அவன், உங்களுக்குள்ள இருந்து கேட்கிறவன் அவன். எனக்கு இந்த பூஜையை பண்ணலாம், இந்த அபிஷேகத்தை பண்ணலாம்னு உத்தரவு கொடுக்கிறவன் அவன். அவன் கொடுக்கலன்னா செய்ய முடியுமா? முடியாது. இப்ப ஆணவத்தோடு இறைவனை அடைய முடியாது. அதனாலதான் கல்வியாலையும் அடைய முடியாது, செல்வத்தாலையும் அடைய முடியும். எது இருந்தா அடைய முடியும்? பணிவு இருந்தா அடைய முடியும், அன்பு இருந்தா அடைய முடியும். இதை விட ஒரு படி மேல அழுதா அடைய முடியும், அழுதா அடைய முடியும். யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. திருவாசகம். நான் உனக்கு பக்தி செய்யறேன்னு நினைக்கிறியா?
பொய்ப்பா. நான் உன்னை வணங்குறது எதுக்காக? எனக்கு ஒரு சுயநலம் இருக்கு, என் குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்துக்கு இது தேவைப்படுது, எனக்கு இது தேவைப்படுது, ஏன் அதனால நான் உன்னை வணங்குறேன். அதனால என் பக்தியை நினைச்சு நீ உண்மைன்னு நினைச்சிடாது, அது பொய். என் அன்பும் பொய். உன் மேல நான் அன்போடு இருக்கேன்னு நினைக்கிறேன்னா பொய். எழும்போதும் விழும்போதும் தொழும்போதும் முருகான் தாங்க நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் எடுத்தாலே ஒரே முருகன் ரீல்ஸ் தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. முருகன் யாருன்னே தெரியாமலேயே இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் தான் போட்டு தள்ளுறாங்களே. வேதங்களுக்கும் காணா அவன் திருவடி. எப்படிங்க உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் மோகத்துல இருக்கீங்க? அப்போ இதெல்லாம் வச்சு முருகனை அடைஞ்சிட முடியாது. இதெல்லாம் வைத்து முருகனை அடைய முடியாது. என் அன்பு முருகன் மேல நான் வைக்கிற அன்பு, அது கூட போய் கடவுள் மேல வைக்கிற அன்பு கூட போய் அதுக்கும் ஏதோ சுயநலம் இருக்கு. சுயநலம் இல்லாம அவன் மேல அன்பு எனக்கு பிறக்கல. என் நெஞ்சும் போய். ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே. ஆமாப்பா, பொய்தான். உன்னை அடையத்துக்கு எனக்கு என்ன வழின்னு தெரியல சாமி. உன்னை அடையத்துக்கு எனக்கு என்ன வழின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி உன்னை நினைச்சு அழுகுறது. உன்னை நினைச்சு அழுகுறது. இப்படி இறைவனை அடைய முடியுமே தவிர, நான் படிச்சிருக்கிறேன், நான் பணம் வச்சுன்னு இருக்கிறேன், என் பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா, இதெல்லாம் சுவாமிக்கு தேவைப்படாத விஷயம். அதெல்லாம் கொடுத்தவனே அவன் தானே. அதெல்லாம் கொடுத்தவனே அவன் தானே. கொடுத்தவங்கிட்டே போய் நான் யாரு தெரியுமான்னு நிக்கலாமா? முடியாது. அந்த ஆணவத்தை அழித்து முருகன் கிட்ட வந்து நிக்கணும். சரி, முருகப்பெருமான் இதை மட்டும்தான் கொடுப்பாராங்க? நமக்கு என்ன வேணும்னாலும் கொடுக்கிற தெய்வம், எதை கேட்டாலும் தர தெய்வம். அடியவர் இச்சையில் எவை எவை உற்றவை அவை நிரூபித்தருள் பெருமாளே.